அனைவருக்கும் வணக்கம். இது பராபவ வருஷம், வைகாசி மாதம். வைகாசி மாதம்னாவே ஜாதக ரீதியாக அது ரிஷப மாதம்னு சொல்லுவோம். பராபவ வருஷம்னாவே அந்த வருஷத்தினுடைய பெயர் பராபவம். அந்த பராபவ வருஷத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஆங்கில வருஷம்னு எடுத்திங்கன்னா 2000, 2026, 2027, 2028 நம்பர் மட்டும்தான் வரும். அந்த நம்பருக்கு தனியாக நம்ம ஒரு ஜோசியை சொல்லலாம். அது நியூமரலாஜி. 2026 அப்படின்னா உங்களுக்கு 10 கூட்டு எண் 10. 10ல் அதை கூட்டினீங்கன்னா 1. 10 தனியாக சைபருக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. அதனால் அது 1ன்னா சூரியனுடைய நல்ல ஆளுமை உள்ள வருஷம் அப்படிங்கிறது நியூமரலாஜியில் ஒரே விஷயமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் பராபவம் அப்படின்னா பர உபகாரம், பரோபகாரி, ஒரு பராபவம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை குறிக்கக்கூடியது பராபவம். அதனால் இந்த வருஷத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருக்கொருவர் உதவி பண்ணுறது. உதவி பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது உதவிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம கேட்காம கிடைக்கிறதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, அந்த நட்பு செய்யக்கூடிய அந்த வேலை அது ஒரு உதவி. ஒருத்தர் முடியாமல் இருக்காங்கன்னா வாலண்டியராக ஒருத்தர் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு எனக்கு கை பிடிச்சி விடு, என்னை தூக்கி விடு அப்படின்னா அது நம்ம யாசகம் கேட்குற மாதிரி. அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த பராபவம் கணக்கில்லை. அப்போ இந்த வருஷத்தில் பராபவ வருஷத்தில் சூரியன் மேஷ மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து மீன மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி வரை ஒரு மாதத்துலேயும் சூரியன் 30 நாட்கள் இருந்து தன்னுடைய தலையாய கடனை செய்து தலையாய உதவியை செய்கிறார். அந்த வகையில் இது வைகாசி மாதம், ரிஷப மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது, குரு மிதுனத்தில் இருந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குரு பெயர்ச்சியானது சரியாக நடக்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி வருது. குருவோட புதன் இருக்கிறது, குருவோட சுக்கிரன் சேர்றது, அதாவது கிரக நிலை. சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கிறார். செவ்வாய் மேஷத்திலேயே இருக்கார். புதன் சூரியனோட ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும், குரு மிதுனத்திலையும் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். ராகு கேது பயிற்சிக்கு இந்த 4 மாதம் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் எது வருது? குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியை நம்ம அடுத்தாப்பில் நம்மளுடைய சேனலில் விரிவாக உங்களுக்கு குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். அனைவரும் காத்திருந்து அதை கேட்டு அனுபவியுங்கள். ஆக இந்த ரிஷப மாதம் விசேஷம் என்ன இருக்குது? வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள், முருகன் பிறந்த நாள். அன்றைய தினத்திலே சில ஊர்களில் சில க்ஷேத்திரங்களில் தேர்
நடக்கும். முருகனுக்கு வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படும். அதை தவிர பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் வைகாசி மாதங்கிறது சுப மாதம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். 4/5/2026, அதாவது சித்திரை மாதம் கடைசியிலிருந்து வைகாசி மாதம் 15 தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலங்கிறது சில பேர் அதை பாரம்பரியமாக அதில் எல்லா காரியங்களும் செய்வாங்க. சில நபர்கள் அக்னி நட்சத்திரம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இதெல்லாம் அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய முறைப்படி செய்யக்கூடியது. அதனால் இதுக்கும் சாத்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக குடி போகலாம், பால் காய்ச்சலாம், வீடு மனை நிலம் வாங்கலாம். சில ராசிகள், சில நட்சத்திரங்கள். மற்றபடி குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த புண்ணியாஜனம் பண்ணுறது, இந்த திரட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரிய மனுஷியாகி திரட்டி பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இது எல்லாமே தாராளமாக செய்யலாம். அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. குலதெய்வம் கொள்ள போய் மொட்டை அடிக்கிறேன், மொட்டை அடித்து காது குத்துறேன், மொட்டை அடிக்கிறேன்னு செய்யக்கூடாது. தொலைதூர பயணங்களை செய்யக்கூடாது. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் கடையோ வியாபாரமோ தொழில் நிறுவனமோ ஆரம்பிக்கக்கூடாது. ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நிறுவனங்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் இப்போ ரிஷப மாசம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அப்போது கிருத்திகையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டுமே அக்னியினுடைய நட்சத்திரம், நெருப்பு நட்சத்திரம். அப்போ அதில் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் சூரியனே சுட்டெரிக்கக்கூடியவர், அதில் இந்த நட்சத்திரங்கள் இன்னும் ஜாத்தியாக சுட்டெரிக்கும். அதனால் இது சம்பிரதாய முறைப்படி இருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இது வெயில் நேரம், சூரியன் அக்னி நட்சத்திரம்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல காரியங்களை அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் தவிர்த்தார்கள். அது அவரவர்கள் குல வழக்கப்படி சம்பிரதாயப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். பராபவ வருஷம் வைகாசி மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு என்ன? துலா ராசிக்காரர்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இமேஜ். அந்த இமேஜை இந்த மாதம் பூரா நீங்கள் கடைபிடிக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, நல்லவர் போலவே நடந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் இருப்பீங்க. நான் ஜோசியர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் நடக்கின்றதில்ல, இயற்கையிலே அப்படி தான் இருப்பீங்க, இருக்கணும். இப்போ சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த ராசியில் முழுசாக இந்த ராசிக்கு கட்டுப்பட்டவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். ஒரு மாதத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. இது மாச பலன். இந்த மாதத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராசியினுடைய அடிப்படையில் என்ன பலனோ அந்த பலனை பூரா முழுசாக அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்போ சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம். அந்த ராகு நட்சத்திரத்தை
அந்த தாத்பரியம், பாரம்பரியம், அவருடைய கொடுக்கக்கூடிய செயல், அவர் செய்யக்கூடிய செயல், நீங்கள் நினைக்கக்கூடிய நினைவுகள், இதெல்லாம் முழுசாக அவங்கள கட்டுப்படுத்தும். அந்த வகையில் துளாராசிக்காரருக்கு கிரகசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கிரக நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல தான் இருக்குது. இந்த மாதத்தில் குரு பெயர்ச்சி இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்னது பண்ணும்? துலாத்துக்கு ரிஷபத்துக்கு குரு பெயர்ச்சியினால பெரிய பலன் இருக்கா? இல்லை. ஆனால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு உச்சகதி. இந்த குரு உச்சத்தில் வராருனாவே, 10ல் வராருன்னா முதல்ல 5வது பார்வை. உங்களுடைய குடும்பஸ்தானத்தை முதல் பார்வை. அடுத்தது உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறது. இது குரு பெயர்ச்சி பலனை முழுசா பாருங்க, விவரமா தெரியும். அதனால இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய மாதம், அது உங்களுக்கு என்ன பண்ணும், எந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி பலனில் பார்த்துங்க. மற்ற வகையில் பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதாவது +2 வரைக்கும் படிப்புங்கிற தன்மை நியாயமாகவே அவர்களுக்கு எதை செஞ்சால் சிறப்பாக இருக்குமோ அந்த சிறப்பு கிடைக்கும். அதை உள்நோக்கி வாங்கிட்டு அவங்களுடைய படிப்பினுடைய தன்மை, கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி ஸ்கூல் கிடைக்கிறதோ, இல்லை அந்த செக்ஷன் கிடைக்கிறதோ, அட்மிஷன் கிடைக்கிறதோ, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதனால் எந்த கிரகமும் தடங்களை உருவாக்காது. ஆனால் கல்லூரி படிப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஏன்னா அது கல்லூரி படிப்புங்கிறது அதை படித்து முடித்தா அடுத்தாப்புல என்ன, பணம், சம்பாத்தியம், உத்தியோகம். அதில் சில விதிமுறைகள் வந்துடும், தகுதி வந்துடும். அப்போ அதுக்கு அந்த படிப்புக்கு கிரகங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு உண்டு. பொதுவாக படிப்புன்னு எடுத்தால் 2, 4 முழுசாக பார்க்கணும். கோச்சார ரீதியாக 2ன்னா விருச்சிகம், அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம். இப்போ நான் சொன்னது துளாராசி, துலா லக்னம். அப்போ 2ஆம் இடம். பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. படிப்பை பற்றி கவலை இல்லை, ஆனால் உத்தியோகம் வேணும். படிப்பை பற்றி கவலை இல்லை, காதல் வேணும். படிப்பை பற்றி கவலை இல்லை, சம்பளம் வேணும். படிப்பை பற்றி கவலை இல்லை, நிறைய சம்பாதிக்கணும். இதெல்லாம் இந்த ராசிக்கும் உண்டு, பக்கத்து ராசிக்கும் உண்டு, உச்சிக ராசிக்கும் உண்டு, துலா ராசிக்கும் உண்டு. ஏன்னா 2க்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் ரொம்ப ரொம்ப யோக்கியமானவர். நியாயமான சிந்தனையை விட அதிகப்படியான கற்பனை சிந்தனை நிறைய இருக்கும். இது படிப்பு முடிச்சிடலாம். அடுத்தது திருமணம். இது உங்கள் ராசிக்கு 8வது மாதமான ராசி, வைகாசி மாதம். அப்போ இந்த மாதம் என்ன பண்ணணும், திருமணத்துக்கு பெற்றவர்கள் சொல்லக்கூடியது, இந்த அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லக்கூடியதில் எந்த கட்டமும் நட்டமும் கிடையாது. தானாக பார்த்து கொண்ட திருமணத்தை முடிச்சிடக்கூடாது இந்த மாதத்தில். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். காதல் திருமணம் இந்த மாதம் கூடாது. அதே போல வேண்டா விருப்பாக உத்தியோகத்தை தேடிக்கொள்ளக்கூடாது. பிடிச்ச இடத்துல மட்டும்தான் வேலைக்கு சேரணும், பிடிச்ச வெளிநாட்டுக்குத்தான் போகணும். உங்களுக்கு எதிர்காலம் இங்கே போனால் தான் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் அங்கே தான் காலை வைக்கணும். திருமணம் ஆயிடுச்சு, சரி, படித்தாச்சு, முடிச்சாச்சு, வேலை கிடைச்சாச்சு,
கல்யாணமும் ஆயிடுச்சு, ஒரு 40 வயசு கிட்ட வந்துட்டீங்க, வேலையில் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்குது. இந்த தடுமாட்டத்தை நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும். இப்போ இருக்கிற இடத்துல தடுமாட்டம்னா புதுசாக ஒரு இடத்துல போய் அங்கே தடுமாட்டம் வந்தால் தப்பு இல்லைன்னு புதுசாக ஒரு இடத்துக்கு போயிடும். கணவன் மனைவி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த சண்டையை கொஞ்சம் இந்த சீஸ் பயிர் சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணிக்கணும். அதில் உடன்பாடு இல்லைன்னா திரும்ப சண்டையை கண்டினியூ பண்ணிக்கணும். வழக்கு விவாகரத்து அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதத்தில் பைசல் வேண்டாம். அதுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவி பண்ணாது, குடும்பத்தில் கொண்டு வந்து விடாது, குடும்பத்திலேருந்து தள்ளி தான் வைக்கும். ஏற்கனவே குடும்பத்தில் சின்னதாக பிரச்சனைகள் வரும், அது பெருசாகக்கூடாது. ஏற்கனவே பிரச்சனைகள்லேருந்து வம்பு வழக்கு இந்த மாதிரி வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருந்தால் அது பைசல் ஆகாது, அது கொஞ்ச நாள் தள்ளி வைக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு எடுத்துக்கிறது நல்லது, பார்த்துக்கிறது நல்லது. 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் பணம் ஒன்றே குறிக்கோள், வருமானம் சம்பாதிப்பது மட்டும்தான் நமக்கு சிறப்பு. உறவுகள்கிட்ட ஓரளவுக்கு அந்யோன்யம், அப்பா அம்மாவுக்கு அடிபணிதல் முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும்.